ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே பீச்சுக்கு அவுட்டிங் போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீச்சுக்கு நோனே என் டாட்டர் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு ஹார்டின்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். சண்டே ஈவினிங் 4:30 போல் என் டாட்டரை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. சண்டேன்றதுனால எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. பொதுவாக இந்த பக்கம் எல்லோரும் ஈஸியாக ரைட் போகிறதுக்காக போவாங்க, அப்படி இல்லைன்னா பீச் பார்க்குறதுக்காக போவாங்க. ஹாலிடேன்றதுனால சொல்லவே வேணாம், எல்லோரும் இந்த பக்கம் படையெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சு. இந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவேலி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான். இங்கே ஃபுல்லாக தண்ணியை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும். அங்கே தான் நிறைய வாத்துகள், கொக்கு, நாரை, பல பறவைகள்லாம் இங்கே பறந்துட்டுருக்கோம். இந்த மழைக்கு அப்புறம் இங்கே நல்லாவே தண்ணி வந்துடுச்சுங்க. 1 month பிஃபோர்லாம் இங்கே தண்ணி ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு. ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு தண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்கவே பார்க்க கடல் மாதிரி காட்சி அளிக்குது. பார்க்குறதுக்கு என்னவோ சதுப்பு நில காடு மாதிரி இருக்குது. சுற்றி மரங்கள் இந்த தண்ணியோடு பார்க்குறதுக்கு அந்த பறவைகள்லாம் பார்க்க ஏதோ பிச்சாவரம் காட்டில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. இங்கே நிறைய பேர் வருவாங்க. வீக்கெண்டில் ஸ்டே பண்ணி ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த பீச்சுக்கு எல்லோரும் ஆட்டோ, பைக்கு, காரு, வேன்லாம் வச்சுக்கிட்டு கூட்டமாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க, பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இதெல்லாம் பைக் பார்க் பண்ணி வச்சுருக்க இடம். இந்த பக்கம் கார் பார்க்கிங் ஸ்லாட்டு. இது ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. மற்ற கார் எல்லாமே அவங்க ஸ்பேஸ் இல்லாமல் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீச்சோட நேம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. இது கோவளம் தாண்டி இருக்குது. ரொம்ப ஃபேமஸான பீச்சு. இங்கே இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் உண்டு. என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே போகணும். பைக்கு இல்லை நம்ம எடுத்துகிட்டு வந்த வெஹிக்கல்ஸ், காராக எதுவாக இருந்தாலுமே அதுக்கும் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். நிறைய பேர் ஏர்லியராகவே ஒரு 3:30 போல் ஃபேமிலியோடு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வர்றவங்க தான். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கேயே ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பீச் கொஞ்சம் உள்ளார இருக்கும். ஸோ அது வரைக்கும் நடந்து போடுறதுக்கு ஒரு சிமெண்ட் பாத்வே மாதிரி போட்டு வச்சு எல்லோரும் கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு ஸ்பேஸ் தான். என்னோடய டாட்டர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு பயங்கரமாக விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின் எல்லாமே பேம்புவால் செஞ்சு அங்கங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் மார்பிளால் நிறைய சிட் அவுட் ஏரியா அங்கங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸ் தான். அப்புறம் மரம் நிறைய இப்போ புதுசாக நட்டிருக்காங்க. இதெல்லாமே புயலில் கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு அழகான விஷயம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சர்டன் டிஸ்டன்ஸில் ஹட் மாதிரி இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஹட்டு கீழே ஒரு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்குது. நாங்கள் நிறைய வாட்டி ஆஃப்டர்நூன் டைமில் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஹட்டு கீழே போய் உக்காந்து சாப்பிட்டு பீச் வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு வரும். இந்த மரத்தோட லீஃப்லாம் புயல் அடிச்சிட்டு போயிடுச்சு போல். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. அங்கங்கே சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லோரும் உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள். இன்னுமே ஏர்லியராக வந்தோன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருந்திருக்கும். என் டாட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பீச்சை பார்த்த உடனே ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி போட்டுட்டு ஓடி வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஓடி அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பீச் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இந்த புயலுக்கு அப்புறம் நிறைய குப்பைகள் அடிச்சிட்டு கரையோரம் ஒதுங்கியிருக்கு. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது. ஒரு சில ஹட் எல்லாமே சாஞ்சிடுச்சு இந்த புயலுக்கு அப்புறம். சரி, அப்புறம் என்ன, ஒரு இடமா பார்த்து நம்ம உட்காருவோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்து கடலில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னோடய டாட்டரும் என்னோடய ஹஸ்பண்டும் பால் எடுத்துகிட்டு பால்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் டாட்டர் கையோட பீச் செட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டா அவள் மண்ணில் வச்சு விளையாடுறதுக்கு.
சரி அவங்க ஒரு பக்கம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து கடலை ரசிக்கிறதுக்கு போயிட்டேன். அலைகளோட சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருந்தேன். நிறைய பேர் இங்கே தண்ணியில் விளையாடிட்டு குளிக்கவும் செஞ்சாங்க. இங்கே பாத் ஏரியாவும் இருக்குது. இங்கே தண்ணியில் விளையாடிட்டு அப்புறம் போயிட்டு ஷவர் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம், டாய்லெட் எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. புயல் அடிச்சிட்டு வந்த நிறைய குப்பைகள், செடி கொடியெல்லாம் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் ஈவினிங் டைமில் போகிறப்போ கையோட ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே அந்த பீச்சை பார்த்து ரசிச்சிட்ருப்போம். அப்படி இல்லைன்னா கடைகள் இங்கேயே நிறையா இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து சூடாகவே வாங்கி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இங்கே வர்ற மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக தாங்க இருப்பாங்க. கூட்டம் கூட்டமாக வந்து அரட்டை அடித்து பேசி சிரித்து கடலில் குளிச்சுட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸு ஒரு நல்ல ஸ்பாட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த சிட்டி லைஃப்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தாங்க இருக்குது. என்னோடய டாட்டருக்கு பீச்சுன்னு சொல்லிட்டாலே ஒரு தனி ஜாலி தான். அவங்க மாட்டுன்னு தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட வேர்ல்டில் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இங்கே வந்தது டைம் போனதே தெரியல. போக போக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே இருக்க ஹட்ஸ்லலாம் லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே இருக்க ஹட்ஸ்க்கெல்லாம் ஒரு கோல்டன் கலர் லைட் செட்டப் பண்ணி அப்புறம் என்னங்க நாங்களும் பீச்சுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.